படத்துல இருந்து அப்ரோச் வந்திருக்கா? நிறைய வருது இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு படத்துல ஆமா பூஜை சார் எல்லாம் வந்துருச்சு. அது வந்து சார் ஒரு விஷயத்த நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். 2 விஷயத்தினால நிறைய விஷயங்கள இப்ப ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு உங்கள மாரி இன்டர்வியூ எடுக்கிற பசங்களே நெறைய எனக்கு சொன்ன விஷயங்கள் ஆனா நெறைய உப்மா கம்பெனியா இருக்கும். உங்கள வைப்பாங்க, படம் எடுப்பாங்க. உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். படம் ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த மாரி விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. அது உண்மதான். அந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் சந்திச்சேன். அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஓரளவு புரொடக்ஷன் கம்பெனி கூப்பிட்டா, கம்மியான சம்பளம். நான் ஆல்ரெடி பிசியோதெரபிஸ்ட்டா இருந்து ஒரு நாளைக்கு ரூ. 4000 ரூ. 5000 சம்பாரிச்சு பழகிட்டோம் சார். அதுக்கு ஏத்தாப்புல எங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். இப்ப ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நீங்க வாங்க, இத செஞ்சு குடுங்க. எவ்வளவு கேட்பாங்க? எவ்வளவுக்கு? பொதுவா சார் அது எவ்வளோன்னு சொல்ல வேணாம். கம்மியான சம்பளத்துக்கு நான் சொல்றப்ப, எனக்கு வந்து அப்பயே நான் சொல்லுவேன், "இல்ல சார் எனக்கு இவ்வளோ சம்பளத்தையே நீங்க பார்க்காதீங்க. சம்பளத்த பார்க்காம வந்து பண்ணி குடுங்க. கம்மியா வாங்கிக்கங்கன்னுவாங்க." நான் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிற மாட்டேன் சார். என்கிட்ட ஃப்ரீயா நடிக்கிறதுக்கே ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கு, கோடம்பாக்கத்துல. பட் அவங்ககிட்டலாம் உங்கட்ட மாரி திறமை இல்ல.